2025 டெட் பேப்பர் 1 ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டினை தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மூவிட பெயர்கள் அந்த இலக்கணத்திலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே வீடியோவாக போட்டாச்சு. இப்போது மூவிட பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை குறிப்பது தான் தன்மை, முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. இவ்விருவரையும் தவிர மற்றவற்றை அல்லது மற்றவர்களை குறிப்பது தான் படர்க்கை. அதில் தன்மை, முன்னிலை, படர்க்கையில் தன்மையில் ஒருமை பன்மை பாருங்கள். நான், யான் அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கும். நாம், யாம், நாங்கள் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கும். முன்னிலையில் நீ அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கும். நீர், நீங்கள், நீவிர், நீயிர் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கும். படர்க்கையில் அவன், அவள், அது அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கும். அவர், அவை இதெல்லாம் பன்மையை குறிக்கும். கொஸ்டின் பாருங்கள். பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை எனப்படும். பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர் எனப்படும். இது சரி. அடுத்து கூற்று 1 பாருங்கள். தன்மை, முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படர்க்கை எனப்படும். இவ்விருவரையும் தவிர மற்றவற்றை அல்லது மற்றவர்களை குறிப்பது படர்க்கை எனப்படும். கூற்று 1 அப்படிங்கிறது சரி. காரணம் அது என்பது படர்க்கை ஒருமையை குறிக்கும். இதில் அது பாருங்களேன், இதில் படர்க்கை ஒருமையை தான் குறிக்கிது. அப்போது காரணம் சரி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. 2வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். இதில் பேசுவோரை குறிக்கும் இடம் தன்மை. சரியா? காரணம் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும். இதில் யான் அப்படிங்கிறது தன்மை ஒருமையை தான் குறிக்கிது. இங்கே பன்மை அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க. அப்போது காரணம் தவறு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.